வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சவால் விட்டு கட்சியை சாகடிக்கும் ஆதவ் அர்ஜுனா, ஆணவத்தால் ஆட வேண்டாம், ஆண்டவன் இருக்கின்றான். என்னப்பா ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு சாபம் உரையோ? இல்லப்பா, சாபெல்லாம் உடல, புதுசா அமைச்சராயிருக்காருல்ல, அதனால அவருக்கு அரசியல் சொல்லி தருகின்றேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கட்சி எந்த அளவுக்கு தவேகா செத்துக்கிட்டு வருது அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். அதை தாண்டி ஆதவ் அர்ஜுனா அவர்களால எப்படி கட்சி அழியுது அப்படின்னு தெரியும். ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அரசியலே தெரியல அப்படின்றதும் இந்த வீடியோவில் முழுசா பார்த்தீங்கன்னா புரியும். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஆள் பிடிக்கின்ற வேலையை பார்க்கறாங்க ஆதவ் அர்ஜுனா அவர்களும் புஷி ஆனந்த் அவர்களும். இது கட்சியை அழிக்கும் என்றுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஆபத்தை உணராம சனிக்கிழமை பனையூர் பங்களாவுடைய பின் கேட்ல வந்து வெயிட் பண்ணுங்கப்பா, 10 மணிக்கு கேட் திறப்போம், உள்ள வந்துருங்க, கட்சியில இணைந்துடலாம். ஒரு துண்டு, ஒரு பூங்கொத்து, ஒரு மாலை, கட்சியில சேர்ந்துட்டீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சனிக்கிழமை மாற்று கட்சியில் இருக்கின்றவர்களை தவேகாவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கட்சியை விட்டுட்டு வந்து இன்னொரு கட்சியில் ஒருத்த இணைறானா அவன் சும்மா வந்து இணைவானா? எதிர்பார்ப்புடன் தானே வந்து இணைவான். அப்படி கட்சிக்குள்ள வருகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கிறவன் விட்டுருவானா? அவன் தான் பலன் பெற்றுக் கொண்டிருக்கின்றானே. புதுசா எதிர்பார்ப்புடன் வந்திருக்கக்கூடிய பழம் பெருசாலியே தடுத்து நிறுத்துவான். என்னையாண்டா தடுத்து நிறுத்துற? ஏய், நாங்க ஏற்கனவே கட்சியில் இருக்கிறேன்டா அப்படின்னு ஏற்கனவே கட்சியில இருந்து வாரி சுருட்டி கொண்டு இருக்கிறவன் புதுசா போறவனுக்கு முட்டுக்கட்டையா இருப்பான். அப்போ புதுசா போனவன் பழம் தின்னு கொட்டை போட்ட பெருசாலி இல்லையா? அப்போ தவேகால இருக்கிறவனுக்கு வேட்டு வைப்பான். 2 பேரும் இப்போ அடிதடியில் இறங்குவாங்க. அடிதடியில் இறங்கினா என்ன ஆகும்? உட்கட்சி பூசல். இவன் பக்கம் 10 பேரு, அவன் பக்கம் 10 பேரு, ஆளுக்கு 10 பேர் வந்து கட்சிக்கு வேலையை செய்ய மாட்டானுங்க. உட்கட்சி பூசல்னால, கட்சிக்கு வேலை செய்யாததுனால அந்த கட்சி அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுமா? நிச்சயமா வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. ஏன்பா இது மாதிரி உதாரணம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லாவே உதாரணம் இருக்குது. கட்சியில் ஆள் சேர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு கட்சி பணத்தை வாரி சுருட்டுனான் திமுகவில் ஒரு ஆளு. கடைசியில அந்த ஆள் மட்டும்தான் ஜெயிச்சாரு, மற்றவங்க அத்தனை பேரும் தோத்து போட்டாங்க. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் 2021 வந்து கொங்கு மண்டலத்தில் பெருசா வெற்றி பெறவே இல்லை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. செந்தில் பாலாஜி அந்த இடத்துல பொறுப்பாளராக போட்டாங்க. வெறும் பொறுப்பாளராக மட்டும் போட்டா போதாதுன்னு சொல்லிவிட்டு அங்க வருமானம் வரக்கூடிய டாஸ்மார்க் துறையும் கொடுத்தாங்க. கொங்கு மண்டலத்துல எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ பண்ணுப்பா, ஆனா திமுக அந்த இடத்துல வெற்றி பெற வேணும், அவ்வளவுதானப்பா. எப்போதும் சரி, குறிப்பா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தே வந்து கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டையா இருக்கு, அதை காலி பண்ணி ஆகணும்பா. ஸ்டாலின் அவர்கள் ஆசைப்பட்டுட்டாருப்பா, செந்தில் பாலாஜி சிறப்பா செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி கிட்ட வலுவான துறையும் கொடுத்து கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக போட்டாங்க. செந்தில் பாலாஜி காசு வருது இல்ல, அதனால நம்ம ஸ்டாலின் அவர்களை அடிக்கடி கூப்பிட்டு கொங்கு மண்டலத்துல மீட்டிங்க போட்டார். அப்படி மீட்டிங்க போடுகின்ற பொழுதெல்லாம் பிற கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை கட்சியில சேர்ப்பார். எந்த அளவுக்கு சேர்ப்பார் தெரியுமா? தவேகா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து மாற்று கட்சியில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து சேர்ப்பாரு நம்முடைய செந்தில் பாலாஜி. ஒரு தருணத்துல 1.5 லட்சம் பேரை ஒரே தருணத்துல இணைத்தார். சில தருணங்கள்ல 15,000 பேர், 10,000 பேர் என்று சொல்லிட்டு கிட்டத்தட்ட முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்துக்கு தான் அடிக்கடி விசிட் போவார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள் என்றால் அந்த பொதுக்கூட்ட மேடை நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, கூடவே உறுப்பினர்கள் சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவாங்க. கூடவே ஒரு 1.5 லட்சம் பேர் கட்சியில சேர்ப்பாங்க. இப்படிதான் வந்து செந்தில் பாலாஜி ஆட்களை அணியா சேர்த்துக்கிட்டே இருந்தார். ஆனா இப்படி சேர்த்துக்கிட்டே இருந்தது உள்ளாட்சி தேர்தலில் கை கொடுத்தது, நாடாளுமன்ற தேர்தலில் கை கொடுத்தது. ஆனா சட்டமன்ற தேர்தலில் என்ன அது? ஒவ்வொரு முறையும் 20,000 பேர், 30,000 பேர், 50,000 பேர், 1.5 லட்சம் பேர்லாம் வந்து கட்சியில சேர்த்த, ஆனா எவனுமே ஓட்டு போடலையே. மொத்தமா கொங்கு மண்டலத்துல 3 தொகுதி தானே ஜெயிச்சோம் திமுக. எங்கயா உறுப்பினராக சேர்ந்தவன்? எங்கயா கட்சியில வந்து நிர்வாகியாக வந்து சேர்ந்தவன்? எங்கயாவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் தேர்தல் தோல்விக்கு பிறகு தேடினார். அதனால ஓட்டு போட உறுப்பினர் தேவையில்லை, ஒரு காரணம் இருந்தா போதும். இந்த தத்துவம் கூட தெரியாம ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியா ஆளை சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ தவேகா வெற்றி பெற்றிருக்குது. உறுப்பினரை சேர்த்து வெற்றி பெற்றார்களா இல்ல ஒரு காரணம் மட்டுமே இருந்து இவங்க வெற்றி பெற்றார்களா
அதிமுக திமுக வேண்டாம் என்ற ஒரு காரணம் தானே. அதனால ஒரு கட்சியில் இருந்தோ சில கட்சிகள்ல இருந்தோ தவேகாவுக்கு ஆள் பிடிப்பது என்பது சுயநலவாதிகளுடைய கூடாரமாகத்தான் மாறும். நானா நீயா என்ற போட்டி தான் உருவாக்கும். அது அடிக்கடியில போய் நிற்கும். அப்படிதான் அதிமுக ஆள் பிடிச்சு திமுக கொண்டு போய் சேர்த்தாரு செந்தில் பாலாஜி. பரம்பரையா இருக்கக்கூடிய நாங்க வேலை செய்ய மாட்டோம், இன்னைக்கு அதிமுக வந்தா வேலை செய்வானா, அவனுக்கு எல்லா சலுகையும் நம்ம செந்தில் பாலாஜி செய்து தராரு அப்படின்னு உட்கட்சி பூசல்னால கொங்கு மண்டலம் மீண்டும் தோத்தது 2026. அதனால இந்த மாதிரி பிற கட்சியில ஆள் பிடிப்பது அந்த கட்சியை அழிவை நோக்கி தான் போகும். வரலாறு நமக்கு தெளிவாகவே சொல்லி இருக்குதுங்க. இப்போ ஆதிவார்ஜுனா பொறுத்த வரைக்கும் நேத்து அதிமுக திமுக பாஜக ஆட்கள் சேர்ந்தாங்க. அந்த ஆட்களை பார்த்த உடனே தவேகா பலம் பட்டு போச்சு அப்படின்னு ஒரு கற்பனையில் இருக்கின்றார் ஆதிவார்ஜுனா. அவருடைய எண்ணமெல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் கேப்டனை பார்த்து சொன்னாங்க, என் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரைக்கும் எதிரியே இல்லைன்னு சொன்னாங்க பாரு. அதே மாதிரி இப்போ ஆதிவார்ஜுனா அவர்கள் அந்த வார்த்தையை தான் சொல்லல, ஆனா அதை விட திமிர்தனமாக பேசுறார். அதிமுக என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, இடைத்தேர்தல் வரட்டண்டா தம்பி, நம்முடைய பலம் என்ன என்பதை எதிரிகளுக்கு நாம நிரூபிப்போம். ஒரு கட்சியை தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்கு இதெல்லாம் பேச வேண்டும். ஆனால் எப்போதும் விரோத எண்ணத்துடன் பார்க்கக்கூடிய ஆதிவார்ஜுனா அவர்களுக்கு அதிமுக அடிக்கடி ஆட்கள் போய் சேர்றதுனால அதிமுக பலம் குறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்ற எண்ணத்தினால திமுறா பேசுறாருப்பா. எந்த அளவுக்கு திமுறா பேசுறாரு தெரியுமா? அதிமுக 5 தொகுதி இடைத்தேர்தலும் அசத்துவோம், நம்ம பலத்தை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 5 தொகுதியில ஒரு தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று கூட நான் கேட்கல. ஆனா 5 தொகுதியினுடைய இடைத்தேர்தல ஒரே ஒரு வார்டுல கூட இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரை விட அதிகமா ஓட்டு வாங்கினோம் பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு ஊர்லயே 2 வார்டு இருக்கும். அந்த 2 வார்டுல எதனா ஒரு வார்டுல கூட தமிழக வெற்றி கழகத்தை விட அதிக ஓட்டு வாங்கி காட்ட சொல்லுங்க அதிமுகவை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறார். இதன் மூலமாக என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவிலிருந்து எதிர்பார்ப்புடன் அள்ளக்கைகள் சேர்வதனால அவ்வளவுதான் அதிமுக முடிஞ்சு போச்சுன்னு அவரு நினைக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பலம் என்னன்னு தெரியல, ரெண்டாவது அதிமுகவுடைய பலம் என்னவென்றும் தெரியல. இந்த தவேகா வளருதுன்னு வச்சுக்கலாம், அதனுடைய வளர்ச்சி எதை கொண்டு அளக்கலாம் நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். தினந்தோறும் தொண்டர்கள் நினைக்கின்றார்கள், அந்த தொண்டர்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கட்சி வளருதுன்னு சொல்லலாம். பெண்கள் சாரசாரியா சேர்றாங்க, அவங்க எந்த கட்சியும் சாராதவங்க அப்படின்னு சொன்னா தவேகா வளருதுன்னு சொல்லலாம். ஆனால் திமுக வந்தா பாஜக வந்தா அதிமுக வந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? தவேகாவுல இடம் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட பேருக்கு போஸ்டிங் கூட போடாது இருக்காங்க. நம்ம போன அந்த இடத்துல போஸ்டிங் வாங்கலாம், ஏன்னா காலியா இருக்கும் போது போய் சேர்ந்தாதான் நமக்கு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கட்சியில் சேர்றாங்க. கட்சியில் சேர்றவனுக்கே தெரியுது தவேகாவுல ஆட்கள் பற்றாக்குறை என்று சொல்லிட்டு. ஆனா அதிர்ஷ்டத்தினால வெற்றியும் பெற்று அமைச்சராகவும் ஆகிவிட்ட பிறகு நீங்க சவால் விடுறீங்க பாருங்க. அதனால நான் மீண்டும் சொல்றேன், ஆணவத்தால் பேசாதீங்க. ஆதிவார்ஜுனா அமைச்சர் அவர்களே, ஆண்டவன் இருக்கின்றான். ஆண்டவன் யாருங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லுவாங்க. அப்போ ஓட்டு போட்ட மக்கள் தான் இங்க ஆண்டவன். அந்த மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய வார்த்தையும் அளப்பாங்க. ஆதிவார்ஜுனா கிட்ட இருப்பது பணிவா, இல்ல திமுறா, ஆணவமா, இல்ல அலட்சிய போக்கா, இல்ல இனிமே நம்ம தான் நிரந்தரம் என்ற எண்ணத்தினால இப்படி பேசுறாரா? ஒண்ணு மட்டும் நிச்சயம், அதிகாரத்தில் இருப்பதனால ஆதிவார்ஜுனா அவர்களுக்கு கண்ணு தெரியல. எதிரே இருக்கின்ற எதிரி அவர் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு திமிரு கண்ணை மறைக்குது. அந்த திமிரு இருந்தா கண்டிப்பாக அந்த ஆணவத்தினாலே அவர் அழிவாரு. அதோட ஆண்டவனா இருக்கக்கூடிய மக்களும் பாத்தீங்கன்னா பெருசா ஆப்படிப்பாங்க. அதிமுக 31 ஆண்டு காலம் இந்த அரசியல் களத்துல பயணித்திருக்கிறது. எதிரி யார் என்பதை தெளிவா கண்டறிந்ததுனால தான் ஒவ்வொரு முறையும் அதிமுக வெற்றி பெற்றுக் கொண்டே வந்திருக்கு. அதனால 31 ஆண்டு காலமாக யாரு எதிரி என்று கண்டறிந்த அதிமுகவுக்கு அடுத்து நமக்கு யாரு எதிரி என்று தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்திலே நேற்றே சொல்லிவிட்டார், நமக்கு நிரந்தரமான எதிரி திமுக தான், தவேகா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால எதிரிய இனம் காண்பதுல திமுகவை விட தவேகாவை விட அதிமுக நல்லாவே அனுபவம் பெற்றது. அதனால்தான் கட்சி 57 வருடங்கள் ஆட்சி தொடங்கி, ஆனா 31 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டது.
பாத்துக்குங்கப்பா, எதிரிய எந்த அளவுக்கு எதிர்கொண்டு இருந்தால் அதிமுகவுக்கு அதிக நாட்கள் ஆள்வதற்கான வாய்ப்பை மக்கள் கொடுத்திருப்பாங்க. அதிமுக கிட்ட பணிவு இருக்கும், மக்களை பார்த்து பயப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதோட தொண்டர்கள் ஆதரிக்கிறாங்க, மக்கள் ஆதரிக்கிறாங்க. எப்படி சொல்ற அப்படின் போது எந்த தேர்தலையாவது வந்து 1 கோடிக்கும் குறைவான வாக்குகளை அதிமுக பெற்றிருக்குதா? அப்போ தொண்டர்களும் அதிமுக ஆதரிக்கிறாங்க, பொதுமக்களும் அதிமுக ஆதரிக்கிறாங்க, ரெட்டலிக்கான வாக்கு இருக்குது. ஆனா ஒவ்வொரு முறையும் சில அரசியல் தலைவர்கள் செய்கின்ற தவறினால தமிழகத்துடைய அரசியல் சூழ்நிலையானது மாறி போய் விடுகிறது. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வந்து களத்தை சரியா கணித்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அரசியல் களத்தை கணிப்பதற்கு தவறிவிட்டார். இப்போ பாஜக வந்து எல்லா இடங்களிலும் ஆளுது, ஆனா தமிழகத்துல கோட்டை விட்டுடுது. ஸோ தமிழ்நாடு முழுவதும் வந்து நம்ம அமித்ஷாவும் மோடியும் சுற்றுப்பயணம் செஞ்சா கூட தமிழ்நாட்டை எப்படி தன்வசப்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதா மறைந்த பிறகு ஒரு 9 ஆண்டு காலமாக அவரால் களத்தை கணிக்க முடியல. ஆனா 2 தோல்விக்கு பிறகு களம் எந்த திசையை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கணித்திருப்பாரு. அது அதிமுக வெற்றியை கண்டிப்பா வந்து பறைசாற்றும். இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அதனால இந்த இடைத்தேர்தலை வச்சு எல்லாம் எடை போட முடியாது. அது கூட ஆதவாஜினாக்கு தெரியல, சவால் விட்டுருக்காரு. சரி, ஒரு வார்டில் வந்து அதிமுக அதிக வாக்குகள் வாங்கிடுச்சுன்னா நீ அரசியல் விட்டே போயிரியா? என்ன திமிர்தன மத்தியா? இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்டில் வேலை செய்யறதுக்கு கூட அதிமுக ஆள் இல்ல, நீங்களா அதிக வாக்கு வாங்குறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம். ஒரு வார்டிலே உன்னால அதிக வாக்கு வாங்க முடியாது, 5 தொகுதியுடைய இடைத்தேர்தல் நீ வெற்றி பெறியா? உன் பலத்தை நீ நிரூபிக்கிறியா? யாருக்கிட்ட காது குத்துற அப்படின்னு சவால் விடுறாரு. ஆனால் அந்த அதிகாரங்கள் போன பிறகு ஸ்டாலின் அவர்கள் எப்படி குமரி குமரி ஆளுறாரு தெரிந்துங்களா? ஒரு பக்கம் பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு பக்கம் தங்கையை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு பக்கம் மருமகனை கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படிலாம் குமரி குமரி ஆளுறாரு தெரியுதா? அதனால ஆணவத்தால் ஆடாதீங்க. மக்களாகிய ஆண்டவன் சரியான பதிலடி கொடுப்பான். எல்லாவற்றுக்கும் காலம் பதில் வைத்திருக்கிறது, அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஆதுவாஜனா போன்றவங்க எல்லாம் ஜெயலலிதா தான் சொன்னாங்க, கண்ணு கேட்டிய தொலைவுக்கு எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கட்சி தான் இப்போ வந்து கரைந்து போய்விட்டதாக நீங்க கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். வீரியத்துடன் எழுந்து வருகின்ற போது அதிமுகவை தான் நாங்க குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் அப்படின்னு நீங்க புலம்புகின்ற காலம் வரும். அது வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் பொறுத்திருக்க வேண்டும். எடப்பாடியே எல்லாவற்றையும் மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நன்றி.